கோவை சரவணம்பட்டியில் இரண்டாவது நாளாக தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கமானது நடைபெற்றது. இந்த நிலையில் கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்கு விஜய் கேரவானில் சென்ற வழியில் தொண்டர்களின் கூட்டமானது அலைமோதிய நிலையில் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸ் கூட்ட நெரிசலில் சிக்கியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் நேற்று மற்றும் இன்று கோவை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வருகை தந்தார். அவரை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் குவிந்தனர். விஜய் சென்ற வாகனத்தை தொண்டர்கள் கூட்டம் பின்தொடர்ந்து சென்றது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் நோயாளிகளை ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ் ஒன்று சிக்கி தவித்தது. ஆம்புலன்ஸ் சைரன் ஒலித்தும் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆம்புலன்ஸ் நீண்ட நேரம் நெரிசலில் சிக்கி தவித்தது. விஜயை பார்ப்பதற்காக தொண்டர்கள் காட்டிய ஆர்வம் நோயாளிகளின் உயிரை பணயம் வைக்கும் அளவிற்கு சென்றது என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விஜய் தனது கட்சி கருத்தரங்கில் பேசும்போது தொடக்கத்திலே தடுமாற்றிய விஜய் எனது நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே என்பதை சொல்ல மறந்த பின்னர் சொல்லி மீண்டும் பேச்சை தொடங்கினார். ஓட்டுக்கான மீட்டு இல்லை, இது அரசியல் ஆதாயத்திற்காக துவங்கப்பட்ட கட்சி அல்ல, மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்வோம், நமது ஆட்சி கிளீன் ஆட்சியாக இருக்கும், எனவே மக்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் மக்களை சந்திக்கலாம் என்றும் பேசியுள்ளார். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.